ரொம்ப சந்தோஷம். இந்த வியாபார திருஷ்டி இன்னும் இப்ப தண்ணி ஒரு டம்ளர்ல எலுமிச்சம்பழத்த வச்சு வைக்கிறோம். அது எத்தன நாள் வச்சிருக்கணும்? இல்ல வேற ஏதாவது ஒரு பரிகாரம் ஏதாவது சொல்ல முடியுமா? இருக்கா? ஏன்னா வியாபாரம் வேணா நெறைய பேர் வந்து பாவம் அன்றாட ஒரு கடைய நடத்திட்டு இப்போ வியாபாரம் ஆகல. நல்லா போயிட்டு இருந்தது. திடீர்னு வியாபாரம் ஆகலன்னு லாபப்படுறவாளுக்கு ஏதாவது ஒரு சின்ன பரிகாரம் சொல்லணும். அவசியமா உண்டு. ஒண்ணு, அந்த எலுமிச்சை பழம் அந்த தண்ணியில போட்டு வைக்கிறது. அது எல்லார் கண் பார்வையிலயும் படுற மாதிரி வைக்கணும். ஒண்ணு. அது நித்திய பிரகாரம் மாத்தணும். டெய்லியுமே அந்த எலுமிச்சை பழத்தை மாத்தணும். எல்லாரும் என்ன பண்ணுவா? தினமும் அந்த தீர்த்தத்தையும் மாத்தணும், எலுமிச்சம்பழத்தையும் மாத்தணும். ஆமா ஆமா. நிறைய பேர் எலுமிச்சம்பழத்தை என்ன பண்ணணும்? அதை கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு கிளம்பும் போது குங்குமத்தை வாசல்ல வச்சுட்டு போகணும். மறுநாள் வேற ஒரு எலுமிச்சம்பழத்தை போட்டு வைக்கணும். மறுநாள் நைட்டு திரும்பியும் அந்த நேத்து வச்சத எலுமிச்சம்பழத்தை தூக்கி போட்டுட்டு புதுசா அந்த தண்ணியில இருந்து எடுத்து கட் பண்ணி 2 பக்கம் வைக்கணும். இது நித்திய பிரகாரமும் பண்ணணும். முடிஞ்சா அந்த தீர்த்தத்துல வந்து பச்சை கற்பூரம் போட்டு பண்றது ரொம்ப விசேஷமா இருக்கும். அதோடைய ஆகர்ஷணம் அப்படிங்கிறது வேற மாதிரியா இருக்கும். சோ அது ஒண்ணு. இன்னொன்னு, சில பேர் வந்து வீட்டுல வந்து ஹோமங்கள் இல்லைன்னா கோவில்ல பொதுவா ஹோமங்கள் பண்ணுவா. சில பேர் வந்து என்ன பண்ணுவா, அந்த வியாபார ஸ்தலத்திலே வந்து ஹோமங்கள் பண்ணிக்கிறா. நிறைய பேர் இருக்கா. சொந்த கடையா இருக்கவாலாம் ஒரு கணபதி ஹோமம் பண்ணிட்டு இருக்கா. கடை வாடகை எடுத்து பண்றவாளுக்கு அதை பண்றதுக்கு உண்டான பொருட்செல்வம் இல்லாதனால என்ன பண்றது தெரியாம முடங்கி கிடக்குறா. இல்ல, அந்த சக்தி இருக்கிறவங்களே நான் சொல்றேன், நீங்க அவ்வளவு தூரம் போக வேண்டாம். சக்தி இருக்கிறவாளே ஹோமம் பண்ணிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஹோம பஸ்மத்தை வந்து இது பண்ணிடுறாங்க, டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க, தூர போட்டுருவாங்க. அப்படி இல்லாம ஒரு மஞ்சள் துணியில அந்த பஸ்மத்தை போட்டு ஒரே ஒரு காயின் அதுல வச்சு நம்மளுடைய வாசல்ல வந்து வெளியே வியாபார வாசல்ல வெளியே கட்டிட்டோம் அப்படின்னா அதோடைய பவர் 1 வருஷத்துக்கு இருக்குமா.